எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த பங்களாதேஷ் டிப்போர்ட்டேஷன் பற்றி நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, கைமூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய பங்களாதேஷிஸ் வந்து இப்போ வந்திருக்காங்க. அதை என்க்ரோச் பண்ணியிருக்காங்க இடத்த. அதை வந்து பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லீகலாக வந்து அவங்க அந்த இடத்த வந்து ஆக்கிரமித்து வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால வந்து அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒட்ட வச்சுருக்காங்க. பட் அவங்க ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கலை. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மெயின் பவரை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதை லீகல் நோட்டீஸ் ஒட்டின பிறகும் அதுவும் கேட்காதனால இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெமாலிஷன் ப்ராசஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து நிறைய வீடுகள்லாம் இருக்குது. இது வந்து இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்போர்ட்டேஷன் வந்து வேறு எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களெல்லாம் வந்து திரும்பி அவங்களோட பங்களாதேஷுக்கே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நியூஸ்லேயும் வந்திருக்கு. பகல்கம் அட்டாக்கு காஷ்மீரில் நடந்ததில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த சர்ச் வந்து இன்டென்சிஃபை ஆகிருக்கு. இது வந்து பங்களாதேஷ் அங்கேருந்து வந்து த்ரெட்டு வந்ததுனால இப்போ வந்து இன்டென்சிஃபை ஆகி எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரின்னு வேறு பங்களாதேஷிஸ் எங்கேயாவது இருக்காங்கன்னா அவங்கள வந்து இம்மீடியட்டாக அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து குஜராத்துக்கு வந்து குஜராத்தில் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1000 பேருக்கு மேலே இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்களை வந்து திரும்பி அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வர்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வேலை வாய்ப்புகள்லாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து பல எக்கனாமி வந்து டவுன் ஆகும், பாதிக்கப்படும். இது இல்லாமல் நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி வர்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியன் நேஷ்னலுக்கு சேஃப் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கிற நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான இதுதான் இது மெயினாக வந்து இந்த இதை வந்து இன்டென்சிஃபை பண்ணதுக்கு காரணம். இதில் வந்து பகல்கம்லேயுமே வந்து இங்கே இனியுமே வந்து அந்த எல்ஓசியில் இனியும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஃபைட்டு. அமெரிக்கா வந்து டிப்போர்ட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து யூகேவும் பண்ணுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்தியாவும் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக, நம்மளுடைய எக்கனாமிக்கல் க்ரோத்துக்காக இது நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து பகல்கம் அட்டாக்கு அப்புறம் வந்து ரஷ்யா நம்மளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அஷ்யூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப நல்லது, நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அவங்க பிஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவர் புட்டின். நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து இந்த ஆர்மி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பைசரன் அந்த வேலிக்கு உள்ளுக்குள்ளே டென்ஸ்டு ஃபாரஸ்ட்டில் நிறைய வந்து இந்த கன்னு அந்த இதெல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கேயே போட்டிருக்காங்க அந்த தீவிரவாதிகள். அதை போய் விட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அவங்க. இனிமேல் தான் வந்து அந்த இறந்து போயிருக்கான் ஒரு தீவிரவாதி வந்து சப்போர்ட் பண்ணவன். அது வந்து டீட்டெயில்ஸ் வந்து இது வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு என்ன ஏதுன்னு அவங்க அம்மா சொன்னால் தான் தெரியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you. வாழ்க வளமுடன்.